வெல்கம் டு த ஷோமா. Thank you so much, ma'am. ஓகே, எனக்கு இது ரொம்ப வருஷத்து ஒரு டவுட்டு இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க ரெகுலராக சீஸ் கியூபை நிறையா சாப்பிட்றாங்க. சீஸ் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு பேரண்ட்ஸும் அவங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க. ஒரு ஸ்நாக்கிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம நாட்டில் ஓரளவுக்கு குறைவான சீஸ் வெரைட்டிஸ் கிடைக்குது. வெளிநாட்டில் இன்னும் நிறையா. அதாவது எந்த சீஸ் எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், நல்லதா, என்ன ஏஜ் குரூப்புக்கு சாப்பிட்டா பரவாயில்ல, ரொம்ப வயசானவங்க சாப்பிட்டா ஜீரணமாகுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நிச்சயமா பேசலாம் மேம். சீஸ்ன்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது தான் சீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஃபேட் கண்டென்ட் கண்டிப்பாக அதிகம் தான். ப்ரோட்டீன் இருக்குது, பட் நிறையா ஃபேட் கண்டென்ட்ஸ் தான் ஜாஸ்தி. கிட்ஸுக்காக சீஸ்னால் ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் குறைய சீஸோட லெவலும் குறைஞ்சிட்டே தான் போகணும். ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டி ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சீஸோட கன்சப்ஷன் இருக்கலாம். பட் ஆனால் சீஸ்ன்னும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. அதில் அந்த ப்ராசஸிங் ஆஃப் சீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சீஸ்னால அது ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நல்லது, கட்க்கு நல்லது. அதில் ஃபேட்ஸ்ன்னு சொல்லும் போது குட் ஃபேட்ஸ் நிறையாவே இருக்குது ஃபர்மெண்ட் ஆகிறதுனால. அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் கண்டென்ட் சொல்லும் போது நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது மில்க்லேருந்து எடுக்கிறதுனால, இல்லைங்களா? ஸோ பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் போடுற அந்த கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சீஸில் நிறைய மேக்கிங் இருக்குது. இப்போ நீங்கள் மொசரெல்லா சீஸ் எடுத்துக்கிட்டீங்க, பார்மசான் சீஸ், இதெல்லாம் நம்மளோட ஊரில் மேக்கிங் இல்லை. ஸோ வெளிநாட்டில் தான் இருக்குது அப்படின்னும் போது இதில் இந்த ப்ராசஸிங்கில் நேச்சுரல் சீஸ் இதெல்லாம் இது மாதிரி சீஸை ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது ஹெல்தி நியூட்ரியன்ஸ் கிடைக்குது நமக்கு. இதே நீங்கள் ப்ராசஸ்ட் சீஸ், அந்த கியூப்ஸு, ஸ்லைசஸ், அதாவது ஒரு சீஸ் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட அளவுக்கு சால்ட்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ்ட் சீஸ் அப்படின்னு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சீஸ் ஸ்ப்ரெட் வருது, சீஸ் ஸ்ப்ரெட், சீஸ் டிப்ஸ், இந்த மாதிரி எஸ் ஃபுல் இந்த மாதிரி பேஸ்ட் சீஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற LDL லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு எவ்ரிடே லஞ்ச் பாக்ஸ்ல சீஸ் ஒரு சாண்ட்விச் ஆகவோ இல்ல ஒரு ஸ்நாக், ஒரு ஃப்ரூட் கூட சீஸ் ஸ்லைசஸ்லாம் கொடுக்குறாங்க. பைனாப்பிளோட சீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்டோட சீஸ் ஒரு நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறீங்க. கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணும்னா மொசரெல்லா மாதிரி ஒரு ஹெல்தியான நேச்சுரல் சீஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக ப்ராசஸ் சீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட சோடியம் இன்டேக், ஒரு நாளைக்கான சோடியம் இன்டேக் 5 grams தான் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி சீஸ், சிப்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுறதுனால தான் ஒபிசிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு கிட்ஸோட ஸ்கூல் கோயிங் கிட்ஸில். ஸோ அதுவும் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி ரேட் கம்மியாக இருந்தது, இந்த மாதிரி ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க, ஹெல்தின்னு நினச்சிட்டு கொடுக்கும் போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது. இந்த சீஸில் பேசும்போது நிறைய பேர் கேட்குறது காட்டேஜ் சீஸ், அதாவது பன்னீரும் இதில் கண்டிப்பாக சேருது. ஸோ அதனால் பன்னீரையுமே நீங்கள் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுட்டு எவ்ரிடே கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் தான், பட் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் வீக்லி 2 இல்லை 3 கொடுத்தா போதும். எவ்ரிடே பன்னீரும் கொடுக்கறது அவாய்ட் பண்றது பெட்டர். கொலஸ்ட்ரால் கூட இன்க்ரீஸ் ஆகும்? கண்டிப்பா ஆகும் மேம். பிகாஸ் அதோட நேச்சரே அதான். மில்க்ல நிறைய ஃபேட் இருக்கு. நீங்க அந்த ஃபேட்டை ரிமூவே பண்றது இல்லை. பன்னீர் பண்ணும்போதும் சரி, சீஸ் பண்ணும்போதும் சரி. ஸோ ஃபேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கண்டிப்பா ரெகுலரா எவ்ரிடே ஆப்ஷன்ல பண்ணும்போது நிச்சயமா ஃபேட் ஏறும். அக்கேஷனலாக எடுத்துக்கிறப்ப ஒன்றும் கிடையாது. நிச்சயமா இல்லை. ப்ராசஸ் சீஸ் எப்பயாவது எடுத்துக்கிறீங்கன்னா இட் இஸ் ஃபைன். பட் ரெகுலராக கொடுக்கணும்னா மொசரெல்லா சீஸ் மாதிரி ஒரு நல்ல ஹெல்தியான சீஸ், அதுவும் எவ்ரிடே கண்டிப்பா இல்லை. அது ராவா சாப்பிட முடியாது. ராவா அஃப்கோர்ஸ் சாப்பிட முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு ராவான சீஸ் சாப்பிடணும்னா ஒகேஷனலாக சாப்பிடுறது. அது சீஸ் கியூப்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. மொசரெல்லா நம்ம பீஸா அந்த மாதிரி பேக் பண்ண மேலே மட்டும்தான் நம்ம போடுறோம். அது அந்த லாங் ஸ்ட்ராண்ட்ஸ் வரதுனால அது ஒரு அட்ராக்ஷன். எப்பவுமே ஒரு ஃபுட் ரொம்ப ஈஸி டு ஈட் அப்படின்னா அதுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் மேம் இருக்கும். ப்ராசஸ்டாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ரெடி டு ஈட்டாக இருக்கு அப்படின்னா அதுல கம்ப்ளீட்லி ப்ராசஸ், அதுல நியூட்ரியன்ட் ரொம்ப கம்மி. அதே தான் சீஸ்க்குமே. ஸோ நீங்க ரெடி டு ஈட் சீஸ் எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியா இருக்கும், ஈஸியா சாப்பிடலாம், பட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகம். ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். கொலஸ்ட்ரால்ல மட்டும் வெயிட் கெயின் கிடையாது, சால்ட் அதிகமானாலும் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்பவே இட்ஸ் நாட் ஓகே இல்லைங்களா. சால்ட் கன்சியூம் பண்றதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம வாட்டர் ரிட்டென்ஷன்ல இருந்து கிட்னி ப்ராப்ளம்ல இருந்து எல்லாமே சின்ன வயசுலயே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்மா. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் தாங்க.
சின்ன குழந்தைங்களுக்கு நான் ரெகுலராகவே பார்த்துருக்கேன். அவங்களாவே போவாங்க, ஃப்ரிட்ஜு திறப்பாங்க, சீஸ் கியூப் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. பசிக்கிறப்ப பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிறதே நல்லது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவையோ. மற்றபடி அதிகமான சீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா கூட வந்து இட் இஸ் நாட் ஓகே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா? அது வரைக்கும் பயமா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.